ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய குடியரசு தின விழா நல்வாழ்த்துக்கள். குட்டியா ஒரு ஸ்டோரி பார்த்துடலாம். குடியரசு தின விழா நம்ம எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்றத பத்தி. ஃபர்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பு என்ற கொள்கை ஃபர்ஸ்ட் நம்ம எங்க இருந்து எடுத்திருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில இருந்து தான் எடுத்திருப்போம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அம்பேத்கர் சார் தான். அப்புறம் அதனாலதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்பன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 26, 1949. இந்த ஆண்டை தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு தினமா நம்ம கொண்டாடுறோம். அப்புறம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்பன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 26, 1950. இந்த ஆண்டை தான் நம்ம குடியரசு தின நாளா கொண்டாடுறோம். அப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கைப்பட ஒருத்தர் எழுதியிருப்பாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரேம் பிஹாரி நரேன் ரைஜடா அப்படின்றவர் தான் கைப்பட இத்தாலி பாணியில கைப்பட எழுதியிருப்பாரு. அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் அழகா இருக்கும்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவர் எழுத வச்சிருக்காங்க. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல முகவுரை எப்படி அமைஞ்சிருக்கும் பாத்தீங்கன்னா இந்திய மக்களாகிய நாம் அப்படின்ற மாதிரிதான் அமைஞ்சிருக்குமா. அப்புறம் முகவுரையில ஒரு முக்கியமான வார்த்தையை மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்காக இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சமூக நீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் நீதி ரீதியாகவும் நம்ம பாதுகாப்பு வழங்குவதன் நோக்கமாக தான் அந்த வார்த்தையை சொல்லி இருப்பாங்களாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் குட்டி ஸ்டோரி. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அம்பேத்கர் சாருக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஏன்னா நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவ்வளவு அழகா உருவாக்கி கொடுத்ததற்கு. அப்புறம் அவரை எப்பயுமே நம்ம பாராட்டிக்கிட்டே இருக்கணும். பாய்.